Hi sisters and brothers, welcome to Guru Krupa channel 369. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 6th term 1ல lesson 1 பார்க்க போறோம். இதுக்கான one liner தான் பார்க்க போறோம். சரிங்களா? Understanding diversity lessonக்கு ஒரு 50 question book back question, book inside question சேர்த்து பார்க்க போறோம். நமக்கு வந்து group 1, group 2, group 4, group 2A எல்லா எக்ஸாமுக்கு டெட், TNUSRB எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது இல்லையா? சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து book back questions பார்ப்போம். India consists of 28 states and 8 union territories. சரிங்களா? India is known as subcontinent. இந்தியாவை subcontinent சொல்லுவோம். மௌசின்ரம் the land of highest rainfall is located in எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா மேகாலயாவில் லொக்கேட் ஆயிருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க 4வது கொஸ்டின் which of the following religion is not practiced in India? எதுனா கன்ஃபியூசியானிசம். இது சைனாவில் தானே வருது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் 5வது கொஸ்டின் ரெகக்னைஸ்ட் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியா ஆஸ் பர் 8th ஷெடியூல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து 22 லாங்குவேஜ் வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க அஃபிஷியல் லாங்குவேஜ் என்ற ஸ்டேட்டஸில். நெக்ஸ்ட் வந்து ஓணம் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் இன் கேரளா. மோகினி ஆட்டம் இஸ் கிளாசிக்கல் டான்ஸ் ஆஃப் கேரளா. டிஸ்கவர் ஆஃப் இந்தியா எ புக் வாஸ் ரிட்டன் பை ஜவஹர்லால் நேரு. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஜவஹர்லால் நேரு. நெக்ஸ்ட் பாருங்கள் த பிரேஸ் யூனிட்டி இன் டைவர்சிட்டி வாஸ் காயின்ட் பை ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு. இது யூனிட்டி இன் டைவர்சிட்டி வந்துட்டு யார் சொன்னதுன்னு ஜவஹர்லால் நேரு. விஎஸ் ஸ்மித் கால்டு இந்தியா ஆஸ் எத்னாலஜிக்கல் மியூசியம். சரிங்களா? யார் சொன்னது? விஎஸ் ஸ்மித். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பார்ப்போம். ஜியோகிராபிக்கல் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் டிட்டர்மைன் த டேஷ் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த ரீஜன். எக்கானாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த ரீஜன். நெக்ஸ்ட் பாருங்கள் ஜெய்சல்மார் த லேண்ட் ஆஃப் த லோயஸ்ட் ரெயின்ஃபால் லொக்கேட்டட் இன் ராஜஸ்தான். ஜெய்சல்மார் எங்கே இருக்குது? ராஜஸ்தானில் இருக்குது. 30th question தமிழ் வாஸ் டிக்ளேர்ட் அஸ் த கிளாசிக்கல் லாங்குவேஜ் இன் இயர் 2004 வந்து எது வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜாக அறிவிச்சாங்கன்னா தமிழ். எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? 14th question பிஹு ஃபெஸ்டிவல் இஸ் செலிப்ரேட்டட் இன் அஸ்ஸாம். நெக்ஸ்ட் வந்து மேட்ச் பார்ப்போம். இது வந்து நான் நேராக ஓகே இல்லை, நீக்ராய்ட்ஸ் வந்து இந்தியன் ரேஸு. கோஸ்டல் ஏரியாஸ் வந்து ஃபிஷரி. ஜொராஸ்ட்ரியன் நிசம் வந்து அது ஒரு ரிலீஜியன். யூனிட்டி இன் டைவர்சிட்டி வந்து இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறோம். சரியா? இப்போ வந்து புக் இன்சைட் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்தியா இஸ் அ ஹோம் டு ஏ சிவிலைசேஷன் தட் இஸ் டேஷ் இயர்ஸ் ஓல்டு. 5000 இயர்ஸ் ஓல்டு. சரிங்களா? 5000 இயர்ஸ் ஓல்டு. இந்தியாவோட சிவிலைசேஷன் எவ்வளோ இயர்ஸ் ஓல்டு? 5000 இயர்ஸ் ஓல்டு. நெக்ஸ்ட் பாருங்கள் ஹூ ஆர் ஆல் பிகம் பார்ட் ஆஃப் த மாடர்ன் இந்தியன் ரேஸ். எல்லாருமே வந்து மாடர்ன் இந்தியன் ரேஸோட பார்ட் தான். யாரே? திராவிடியன்ஸ், நீக்ராய்ட்ஸ், ஆரியன்ஸ், ஆல்பைன்ஸ், மங்களாய்ட்ஸ் எல்லாருமே. நெக்ஸ்ட் பாருங்கள் 21st கொஷின் வந்து டு யூ நோ கொஷின். இது மௌசின்ரம் இஸ் த லேண்ட் ஆஃப் ஹையஸ்ட் ரெயின்ஃபால் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட்? மேகாலயா. இது புக் பேக்லேயே வந்திருக்கு இல்லையா? ஜெய்சல்மார் லொக்கேட்டட் இன் டேஷ் விச் இஸ் த லேண்ட் ஆஃப் த லோயஸ்ட் ரெயின்ஃபால். ஜெய்சல்மார்னாலே ராஜஸ்தானில் வந்துடணும். நெக்ஸ்ட் பாருங்கள் ஸ்டேட்மெண்ட் 1 அவர் கான்ஸ்டியூஷன் டிக்ளேர்ஸ் இந்தியா டு பி அ செக்யுலர் நேஷன். ஸ்டேட்மெண்ட் 2 வந்து ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் இஸ் அவர் ஃபண்டமெண்டல் ரைட். ரெண்டுமே கரெக்டு. அப்படி தானே? 24வது கொஷின் பாருங்கள் டேஷ் இஸ் த பர்த் பிளேஸ் ஆஃப் மெனி ரிலீஜியன்ஸ் அண்ட் ஹேஸ் பிகம் ஹோம் ஆஃப் மெனி அதர். அது வந்து நம்ம இந்தியா தான். 25வது கொஷின் வெல் ஃப்ளோரிஷ்டு ரிலீஜன் இன் இந்தியா ஆர். எல்லாமே ஹிந்துயிசம், இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி, சிக்கிசம், புத்திசம், ஜெயினிசம், ஜொராஸ்ட்ரியனிசம் எல்லாமே வந்து இந்தியாவில் வந்து நல்லா வந்து ஃப்ளாரிஷ் ஆகிக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள் 26th டைவர்ஸ் ரேஸ் ஆஃப் பீப்புள் மைக்ரேட்டட் இன்டு இந்தியா பை. எது மூலிமா அவங்க வந்து வந்தாங்கன்னா லேண்ட் அண்ட் சீ ரூட். இது ரெண்டுமே யூஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க. 27 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வேர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் இந்தியா பிகாஸ் ஆஃப் இட்ஸ் வெல்த். அதுவும் உண்மை தானே? நம்மளோட வெல்த் பார்த்தா தான் நிறைய கிங்ஸ் எல்லாம் நம்ம நாட்டுக்கு வந்தாங்க. மேட்ச் பிளெயின்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். கோஸ்டல் வந்து ஃபிஷ்ஷிங்கு. மவுண்டன் வந்து அனிமல் ரேரிங்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து 29 எ டேஷ் இஸ் எ பிளேஸ் வேர் பீப்புள் லிவ் டுகெதர் வித் காமன் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஹெரிட்டேஜ். அது வந்து ஒரு கம்யூனிட்டியில் தான் அப்படி இருக்கும். 30th பாருங்கள் ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் இஸ் எ ஃபண்டமெண்டல் ரைட். ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன்ன்றது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டு. 31st பாருங்கள் அக்கார்டிங் டு 2001 சென்சஸ் இந்தியா ஹேஸ் டேஷ் மேஜர் லாங்குவேஜஸ் அண்ட் டேஷ் அதர் லாங்குவேஜஸ். 122 மேஜர் லாங்குவேஜஸும் 1599 அதர் லாங்குவேஜஸும் இருக்குது.
நெக்ஸ்ட் பாருங்கள் 32 வந்து 4 மேஜர் இந்தியன் லாங்குவேஜ் ஃபேமிலிஸ் ஆர் எது இண்டோ ஆரியன், திராவிடியன், ஆஸ்ட்ரோ ஏஷியாட்டிக், சைனோ டிபெட்டின். இது வந்து மேஜராக இந்த ஏரியா எல்லாமே வந்து குரூப் 2 மெயின்ஸில் வந்து கொஷின் கேட்டிருந்தாங்க திராவிடன் லாங்குவேஜஸ் பற்றி. அது ரிலேட்டடான ஏரியா இது, கொஞ்சம் டீப்பாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள் டாப் 5 லாங்குவேஜ் ஸ்போக்கன் இன் இந்தியா. இது வந்து அப்படியே கொடுத்துருப்பேன் நான். ஹிந்தி தான் டாப்பில் இருக்குது 41%, 41.03%. பெங்காலி பாருங்கள் 8.10%, தெலுங்கு வந்து 7.19%, மராத்தி வந்து 6.99%, தமிழ் வந்து 5.91%. இது வந்து 2001 சென்சஸ் படி. இப்படி ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹிந்தி, பெங்கால், தெலுங்கு, மராத்தி, தமிழ். ஒருவேளை க்ரானாலஜி பண்ண சொன்னால் கூட நம்மளுக்கு பர்சன்டேஜ் தெரியலனா இந்த இது வச்சு நம்ம வந்து பண்ணிடலாம். அரேஞ்ச் chronological ஆர்டர் ஃபாரினர்ஸ் கேம் டு இந்தியா ஃபார் ட்ரேட். இது ஆர்டர் பாருங்கள். போர்ச்சுகீஸ் ஃபஸ்ட்டு வந்தவங்க வந்து போர்ச்சுகீஸ் 508 வந்தாங்க. அப்புறம் டச்சு, பிரிட்டிஷு, டேனிஷு, ஃப்ரெஞ்சு. இயர்ஸ் தெரியலனா கூட நம்மளுக்கு வந்து இந்த ஆர்டர் தெரிஞ்சிச்சுனாலே போதும், நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். இயர்ஸ் வந்து அதுக்கப்புறம் ஆர்டர் தான் வரும். போர்ச்சுகீஸ், டச்சு, பிரிட்டிஷு, டேனிஷு, ஃப்ரெஞ்சு. சரிங்களா? பிரிட்டிஷ் ரூல்டு இந்தியா டேஷ் இயர்ஸ் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் இன் 1947. 300 இயர்ஸ் வந்து பிரிட்டிஷ் வந்து நம்மளை ரூல் பண்ணாங்க. 36 கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ரெகக்னைசஸ் டேஷ் லாங்குவேஜஸ் ஆஸ் அஃபிஷியல் லாங்குவேஜஸ். 22 இது நமக்கு தெரியும். 37 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் டிக்ளேர்டு தமிழ் ஆஸ் ஃபர்ஸ்ட் கிளாசிக்கல் லாங்குவேஜ் இன் 2004. நெக்ஸ்ட் வந்து ஒரு மேட்ச் லாங்குவேஜ் இயர் ஆஃப் கிளாசிக்கல் ஸ்டேட்டஸ், அது நேராகவே கொடுத்துருப்பேன். தமிழ் வந்து 2004, தெலுங்கு கன்னடா வந்து 2008, மலையாளம் வந்து 2013, ஒடியா வந்து 2014. இது பார்த்துக்கோங்க, இதுவும் லாங்குவேஜ் ரிலேட்டடாக வர்றதுனால ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இன்னொரு மேட்ச் பாருங்கள். சென்ட் தாமஸ் கேத்தட்ரல் பசிலிக்கா எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. சாஞ்சி வந்து அது ஒரு ஸ்தூபம். கோனார்க் வந்து அது ஒரு சூரிய டெம்பிள். சரியா? கோனார்க்கில் வந்து சன் டெம்பிள் இருக்குது. தில்வாரா வந்து ஜெயின் டெம்பிள். 40th கொஷின் பாருங்கள். 40th கொஷின் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் 1 60% of total epigraphical inscriptions found by ASI are from தமிழ்நாடு. சரிங்களா? இது வந்து டுயூனோ இல்லையா? மோஸ்ட் ஆஃப் தீஸ் ஆர் இன் தமிழ் ஸ்கிரிப்ட். ரெண்டுமே கரெக்டு. இது வந்து டுயூனோ கொஷின், பாஸ் கொஷின், ஒழுங்கு நல்லா பார்த்துக்கோங்க. 41 பாருங்கள். வாட் ஆர் த செவரல் ஸ்டைல்ஸ் ஆஃப் மியூசிக் ப்ராக்டிஸ்ட் இன் இந்தியா? சரியா? ஹிந்துஸ்தானி மியூசிக், கர்நாடிக் மியூசிக், தமிழ் கிளாசிக்கல் மியூசிக், ஃபோக் மியூசிக், லவானி அண்டு கசல். எல்லா மியூசிக்கும் வந்து இந்தியாவில் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மேட்ச் பாருங்கள். பாப்புலர் டான்ஸு ஸ்டேட்டு பரதநாட்டியம் தமிழ்நாடு, கதகளி கேரளா, யக்ஷகானா கர்நாடகா, கூச்சிப்புடி ஆந்திரா. இதெல்லாம் நேராகவே இருக்குது. அப்படியே ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க, கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். இன்னொன்று பாருங்கள் மேட்ச்சு. ஒடிசி ஒடிசா, மணிப்புரி மணிப்பூர், ராசலீலைங்கன்னா உத்தரப்பிரதேஷ், பிஹு வந்து அஸ்ஸாம். ஃபேமஸ் டான்சஸ் ஆஃப் தமிழ்நாடு எதுனா கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். இது எல்லாமே வந்து தமிழ்நாடோட ஃபேமஸ் டான்சஸ். 45 பாருங்கள். ஸ்டேட்டு ஃபோக் டான்ஸ். கேரளா வந்து தெய்யம், மோகினி ஆட்டம். பஞ்சாப் வந்து பங்க்ரா, குஜராத் வந்து கர்பா தாண்டியா, ராஜஸ்தான் வந்து கல்பேலியா குமார். 46 ஃபோக் டான்சஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து துமால். 47 வந்து இந்தியாஸ் ஃபேமஸ் நேஷ்னல் ஃபெஸ்டிவல் எது? இந்தியாவோட ஃபேமஸான நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ் எதுனா எல்லாமே ரிப்பப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே அண்ட் காந்தி ஜெயந்தி. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். 48 டேஷ் அண்ட் டேஷ் டிட்டர்மைன் த எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஏ ரீஜன். ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், கிளைமேட்டிக் ஃபீச்சர்ஸ். ரெண்டுமே ஃபிசிக்கல் ஃபீச்சரும் இருக்கணும், கிளைமேட்டிக் ஃபீச்சரும் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம எக்கானமி வந்து வெல் டெவலப்டு மாதிரி மாறதுக்கு சான்ஸ் இருக்கும். 49 ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சொசைட்டி எதுனா ஃபேமிலி தான் ஃபண்டமெண்டல் யூனிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சத்ரியா டான்ஸ் பர்ஃபார்ம்ட் இன் விச் ஸ்டேட்? சத்ரியா வந்து அஸ்ஸாமில் தான் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் யூனிட்டில் ஒன்லைனர் வந்து ஒரு 50 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே ஒரு யூனிட்டாக வந்து நம்ம ஒன்லைனர் போட போகிறோம். எல்லா ஆஸ்பிரன்ஸும் வந்து டிஎன்பிஎஸ்சி, டெட் ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.